ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். அனைவரது வீட்டிலும் செல்வமும் நிம்மதியும் பெருக்கெடுத்து ஓடட்டும். மகாலட்சுமி தாயாரின் அருள் அனைவருக்கும் பரிபூரணமாக கிடைக்கட்டும். இன்னைக்கு நம்ம பதிவில் மகாலட்சுமி தாயார் நம் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்வதற்கு மிக மிக எளிமையான ஒரு வழிபாட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த நாளாக சொல்லப்படுறது வெள்ளிக்கிழமை. இந்த நாளில் எல்லாருமே நம்ம வீட்டில் கண்டிப்பான முறையில் வெள்ளிக்கிழமை மட்டுமாவது விளக்கேற்றி நம்ம சாமி கும்பிடுவோம். இப்படி விளக்கேற்றி சாமி கும்பிடும்போது மகாலட்சுமி தாயாருக்கு சிறப்பான பூஜை செய்து வழிபாடும் செய்வோம். அதற்கு காரணம் வெள்ளிக்கிழமைங்கிறது சுக்கிர பகவானுக்குரிய கிழமை. சுக்கிர பகவானுடைய அதி தேவதை தான் மகாலட்சுமி. இவங்களை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீட்டில் விளக்கேற்றி பூஜை செஞ்சோம் அப்படின்னா மகாலட்சுமியோட அருளை பரிபூரணமாக நம்ம பெறலாம். மகாலட்சுமியோட அருளை நம்ம பெற்றுட்டோம் அப்படின்னாலே நமக்கு தேவையான அனைத்து செல்வங்களும் நம்மை தேடி வரும். வெள்ளிக்கிழமை வழிபாடுங்கிறது மிக 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 சிறப்பானது. அப்படிப்பட்ட இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி நம் வீட்டில் வரக்கூடிய எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை தான் இன்று நம்ம பார்க்க போகிறோம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம மகாலட்சுமி தாயாரை வீட்டிற்கு அழைப்பதற்காக பல வழிபாடுகள், மந்திர ஜபங்கள், பாடல்கள் எல்லாமே செய்வோம். அதோடு மட்டும் இல்லாமல் மகாலட்சுமிக்குன்னு விசேஷ பூஜைகளும் நம்ம செய்வோம். இப்படி செய்கிறதுனால மகாலட்சுமி நம் வீட்டிற்கு வருவாங்கங்கிறது காலங்காலமாக நம்ம மனசில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம். அப்படி இருந்தும் ஏன் பலருக்கும் அவங்க எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கல, கஷ்டப்படுறாங்க அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் தான். இந்த எதிர்மறை சக்திகள் இருந்துச்சுனாக்கா அந்த வீட்டில் மகாலட்சுமி தாயார் இருக்க மாட்டாங்க. மகாலட்சுமி தாயாரை வீட்டுக்குள்ளே அழைப்பதற்கு முன்னாடி எதிர்மறை ஆற்றல்களை நம்ம வீட்டை விட்டு விலக்கணும். இப்படி எதிர்மறை ஆற்றலை விலக்கிறதுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, வெள்ளிக்கிழமை பூஜை செய்வதாக இருந்தாலும் நம்ம வியாழக்கிழமை வீட்டை துடைச்சிடுவோம். வீட்டை துடைக்கும் பொழுது கொஞ்சம் கல்லுப்பையும் மஞ்சள் தூளையும் சேர்த்து வீட்டை துடைச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் விலகும். வெள்ளிக்கிழமை காலையிலும் மாலையிலும் விளக்கேற்றி பூஜை செய்வோம். இப்படி விளக்கேற்றும் பொழுது காலை நேரமாக இருக்கும் பட்சத்தில் வீட்டு வாசலை நம்ம வாசல் தெளித்து கோலம் போடுவோம். வாசல் தெளிக்கும் பொழுது வாசல் தெளிக்கும் தண்ணீரில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளை, அதாவது கஸ்தூரி மஞ்சத்தூளை கலந்து நம்ம தெளித்து கோலம் போட்டோம்னா நிச்சயமாக மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டு வாசம் பண்ணுவாங்க. இதோடு மட்டும் இல்லைங்க, ஒரு முக்கியமான தாந்திரிகம் என்னன்னாக்கா மாலை 5:30 மணிக்கு மாலை 5:30 மணிக்கு மேலே, அதாவது 5 மணிக்கு மேலே ஒரு சின்ன டம்ளர் எடுத்துக்கோங்க. அது நிறையா சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கணுங்க. அதில் 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவு குங்குமம், ரெண்டையும் போட்டு ஒன்றா கலந்துக்கோங்க. நம்ம வீட்டு வாசலில் கோலம் போட்டு வச்சுருப்போம். அங்கே போயிட்டு அந்த கோலத்தின் மேலே நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா மஞ்சள் குங்குமம், அந்த கலந்த தண்ணீரை நம்ம ஊற்றிடணும் கோலத்து மேலே. அதுக்கப்புறம் முகம் கை கால் கழுவிட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வீடு முழுவதும் சாம்பிராணி தூபம் போட்டு காட்டலாம். இப்படி செய்கிறதுனால நம் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் அடியோடு ஒழியப்படும். அது மட்டும் இல்லாமல் நம் வீட்டில் வறுமைங்கிறதே இருக்காது. மகாலட்சுமி தாயார் வீடு தேடி வருவாங்க. இதை வெள்ளிக்கிழமையும் செய்யலாம். அப்படி உங்களால் தினந்தோறும் செய்ய முடிந்தாலும் இந்த 5 மணிக்கு மேலே, மாலை 5 மணிக்கு மேலே நீங்கள் 5 மணிக்கு மேலே அல்லது 5:30 மணிக்கு மேலே நீங்கள் வாசலில் நிச்சயம் கோலம் போட்டிருப்பீங்க. அந்த கோலத்தில் இந்த ஒரு டம்ளர் தண்ணியை நீங்கள் ஊற்றி விடலாம். மஞ்சள் குங்குமம் கலந்த தண்ணீரை எங்களால் டெய்லி செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க வெள்ளி செவ்வாய் கண்டிப்பாக இதை செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக இதை செய்து ஒரு வாரத்தில் உங்கள் வீட்டில் நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்கள் கண்கூட உணரலாம். நம்ம வீட்டில் மகாலட்சுமி தாயார் இருந்தாலே போதுங்க, நமக்கு அனைத்து செல்வங்களும் 16 செல்வங்களும் நம் வீடு தேடி வரும். அது வந்துட்டாலே நம்ம வீட்டில் கடன்கிறது பேச்சுக்கே இடம் இருக்காது. ஒரு வாரத்தில் எப்படி நாங்கள் கோடீஸ்வர யோகம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு யோசிக்காதீங்க. மகாலட்சுமி அம்மா உங்கள் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்துட்டா அடுத்த நொடியே நீங்கள் கோடீஸ்வரர்கள் தான். கோடீஸ்வரர்கள் அப்படிங்கிறது பண விஷயத்தை வச்சு மட்டும் சொல்கிறதில்ல. யார் ஒருவருக்கு நல்ல வீடு, நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், நிம்மதியான வாழ்க்கை, கடனில்லாத வாழ்க்கை, இந்த சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் கடன் இல்லாமல் யார் வாழ்கிறாங்களோ அவங்க நிச்சயமாக கோடீஸ்வரர்கள் தான்.
கடன்கிற ₹1 கூட கடன் இல்லாத ஒரு மனிதன் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க தான் கோடீஸ்வரர். பணம் மட்டுமே அதிகமாக வைத்திருக்கிறவர்கள் கோடீஸ்வரர்கள் கிடையாது. என்னதான் பணம் வச்சிருந்து நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் அது நரகத்திற்கு ஒப்பானது தான். ஒருத்தர் வீட்டில் மன நிம்மதியோடு யார் இருக்காங்களோ அவங்க நிச்சயமாக கோடீஸ்வரர்கள் தான். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தவறாமல் செய்து பாருங்கள். அதே மாதிரி மகாலட்சுமி தாயார் நம் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்யணும் அப்படின்னாலே நம் வீடு எப்பொழுதும் சுத்தமாக இருக்கணும். வீட்டை நம்ம எந்த அளவுக்கு நம்ம சுத்தமாகவும் தூய்மையாகவும் வாசனையாகவும் வச்சுருக்கோமோ அந்த வீட்டில் நிச்சயமாக மகாலட்சுமி தாயாரானவங்க இருப்பாங்க. எந்த ஒரு வீட்டில் மகாலட்சுமி அம்மா கருணை இருக்கோ அந்த வீடு என்றைக்குமே சுபிட்சமாக இருக்கும். நீங்கள் விளக்கே ஏற்றலைனாலும் உங்கள் வீடு சுபிட்சமாகவும் தெய்வ கடாட்சமாகவும் ஒளி பொருந்திய வீடாகவும் நிச்சயமாக இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. வீட்டை மட்டும் நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டு சமையலறை அப்படியே போட்டுட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வீட்டில் நிரந்தரமாக இருப்பாங்களா மகாலட்சுமி அம்மா? கிடையாது. கிச்சன் நம்ம எந்த அளவுக்கு பூஜா ரூமை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு அதை விட சுத்தமாக நம்முடைய சமையல் ரூமும் பாத்ரூமும் க்ளீனாக இருந்துச்சு அப்படின்னாலே நிச்சயமாக அந்த ஒரு வீடு வறுமை இல்லாத வீடாக தான் இருக்கும், சுபிட்சமாக இருக்கும். நான் நிறைய பரிகாரம் பண்ணுறேன், நான் நிறைய மந்திரம் பண்ணுறேன், நான் நிறைய பூஜைகள் பண்ணுறேன், தெய்வ வழிபாடு பண்ணுறேன், எல்லா கோவிலுக்கும் போகிறேன், ஆனால் ஏன் எனக்கு மட்டும் வறுமை என்னை வாட்டுது, நான் மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இதை நீங்கள் செய்து பாருங்கள். வீடு க்ளீனாக இருக்கணும், அங்கங்கே துணிகள் கிடக்கக்கூடாது, துணிகள் அழகாக மடிச்சிருக்கணும், பாத்திரங்கள் அழகாக கழுவி கவுத்துருக்கணும். எந்த வீட்லேயும் நைட்டில் சிங்கில் ஜாமான் போடவே கூடாது. எவ்வளோ சுத்தமாக பூஜை அறை இருக்கோ அவ்வளோ சுத்தமாக சமையல் அறை இருக்கணும். சமையல் அறை மட்டும் இல்லாமல் பாத்ரூமும் க்ளீனாக இருக்கணும். அந்த வீடு கண்டிப்பாக சுபிட்சமாக தான் இருக்கும். இன்னொன்று இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு வாசலில் முள் செடிகள் வச்சு நீங்கள் அழகுக்காக ஆசைக்காக வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக அந்த வீட்டில் கஷ்டம் குடிகொண்டு தான் இருக்கும். வாசலில் வைக்கக்கூடிய செடிகள், வைக்கக்கூடாத செடிகள்னு இப்போ நிறையவே நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் நிறைய வருது. நிச்சயமாக அரளி செடியை வாசலில் வைப்பாங்க அழகுக்காக, பூக்கள் நிறையா பூக்கணும். வைக்கவே வைக்காதீங்க. உங்களால் முடிஞ்சால் வாசலில் நீங்கள் மல்லிகை சில பேர் வீட்டில் அப்படியே கொடி படர விட்டுருப்பாங்க. அந்த கொடி படர்ந்தாலே வீட்டில் கஷ்டம் வரும்னு சொல்கிறாங்க. இதை நாங்கள் அனுபவபூர்வமாக நாங்கள் உணர்ந்திருக்கோம். நிச்சயமாக வீட்டு வாசலில் அரளி செடியோ இந்த மல்லிகை பந்தலோ போடாதீங்க. உங்களால் முடிஞ்சால் துளசி செடியை வாங்கி வளர்த்து வாருங்க. துளசி செடி எந்த வீட்டில் அதிகமாக இருக்குதோ வைத்து வழிபடுறாங்களோ, வழிபடக்கூட தேவையில்லை, துளசி செடியை வச்சாலே போதுங்க, அந்த வீடு சுபிட்சமாக இருக்கும். ஒரே ஒரு மாதுளங்கன்னை வாசலில் வைங்க. மற்றபடி அரளி செடியோ வேறு எந்த ஒரு முள் செடியும் வைக்காதீங்க. சோத்துக்கத்தாழைலாம் திருஷ்டிக்காக வாசலில் வைக்கிறாங்க. அதனால் நாங்கள் நிறையவே கஷ்டப்பட்டோம். சோத்துக்கத்தாழையை வாசலில் வைக்கவே வைக்காதீங்க. ஏதோ திருஷ்டிக்காக 1-2 கட்டி விடுறீங்களா, அதோடு நிறுத்திக்கோங்க. வாசலில் வளர்க்காதீங்க, சைடில் நீங்கள் வளர்த்துக்கோங்க. மணி பிளான்ட்டும் அதே மாதிரி தாங்க. மணி பிளான்ட் வளர்க்குறதுக்குன்னு ஒரு திசை இருக்குது. நிறைய பேர் மணி பிளான்ட்டை அழகுக்காகவும் மணி பிளான்ட் வளர்த்தா நிறைய செல்வம் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்க்குறாங்க. கண்டிப்பாக கிடையவே கிடையாது. மணி பிளான்ட் வளர்க்குறதுக்குன்னு ஒரு திசை இருக்குது, துளசி செடிக்கு வைக்கிறதுக்குன்னு ஒரு திசை இருக்குது. வீட்டில் வாஸ்துப்படி நீங்கள் கட்டாமல், ஏன்னா இப்போ கட்டுறவங்க எல்லாருமே வாஸ்துப்படி தான் கட்டிகிட்ருக்காங்க. ஆனால் அந்த காலத்தில் முன்னாடிலாம் வாஸ்துங்கிறது அந்தளவுக்கு பிரபலமாக இல்லை. இப்போ தான் ஒன்று ஒன்றாவே கடன் எந்த அளவுக்கு அதிகரிக்க மக்களோட பண தேவை அதிகரிக்க இந்த மாதிரி வாஸ்துக்கள் அதிகமாக இப்போ நிறையவே வாஸ்துப்படி இப்படி வைக்கணும் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்து உங்கள் வீட்டில் நீங்கள் செல்வம் சேரணும், கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும், நிம்மதியாக வாழணும்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா நிறைய பரிகாரங்களை தேடி போகாதீங்க, நிறைய பணத்தை செலவு பண்ணாதீங்க. உங்கள் வீட்டில் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், கரெக்டான ஒரு பொசிஷனை ஒரு இதை பிடிச்சிக்கோங்க. செடிகளை கரெக்டாக அந்தந்த பொசிஷனில் வைங்க. வீட்டில் வாஸ்துப்படி பொருட்களை வைங்க. நிச்சயமாக உங்கள் வீட்டில் வறுமைங்கிறதே இருக்காது. நீங்கள் உங்கள் வீடும் சுபிட்சமாக தெய்வ கடாட்சம் நிறைந்து இருக்கும். 16 செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும். எண்ணிய ஒரு வாரத்தில் உங்களுடைய வாழ்க்கை கோடீஸ்வர யோகம் கிடைத்த வாழ்க்கை போல் நீங்கள் வாழ்வீங்க.
சந்தோஷமாக, மன நிம்மதியாக, குடும்பத்தில் ஒற்றுமையாக, பணவரவு அதிகரித்து செல்வ செழிப்போட வாழக்கூடிய ஒரு யோகத்தை மகாலட்சுமி தாயார் உங்களுக்கு வழங்குவாங்க. எனக்கு தெரிந்த சில விஷயங்களை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதை பார்த்து நீங்கள் பயன்பெற்றீங்கன்னா அதை விட ஒரு சந்தோஷம் எனக்கு இல்லை. நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும், உங்கள் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கணும். வாழ்க்கையில் நீங்கள் நினச்சது எல்லாமே முடியறதுக்கு நானும் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஒவ்வொன்றையும் பார்த்து செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வீடும் தெய்வ கடாட்சம் பொருந்தி செல்வ செழிப்போடு நீங்கள் வாழ்வீங்க. இதுவரைக்கும் உங்களோட ஆதரவு தந்ததுக்கு மிக்க நன்றி. இதுக்கு மேலேயும் எனக்கு தெரிந்த நல்ல நல்ல தகவல்களை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்குவேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி.